ஹலோ, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வேலையிலேருந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டேன். அது எந்த அளவுக்கு சீக்கிரம்னா, மணி 3 தான் ஆகுது. நான் இவ்ளோ சீக்கிரம் வருவேன்னு தெரியாம பசங்க இன்னமும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள மிரட்டி சாப்பிட சொல்லிட்டு, என்னுடைய வேலைங்கள பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இதுதான் நம்ம வீட்ல புதுசா வாங்கியிருக்க வாஷிங் மிஷின். புதுசுன்னு சொல்றத விட, இதுதான் நம்ம வீட்ல ஃபர்ஸ்ட் வாஷிங் மிஷின்னு சொல்லலாம். ஏன்னா, இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இந்த மிஷின் இருந்தது கிடையாது. இது என்னுடைய ரொம்ப நாள் கனவு. எல்லார் வீட்லயும் சாதாரணமா இருக்கிற ஒரு பொருள் நம்மகிட்ட இல்லன்னு நெனச்சு கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் அத வாங்கி யூஸ் பண்ணும்போது, அது ஒரு விதமான ஒரு சந்தோஷம் தான். இதுக்கப்புறம் மழை நேரத்துல கண்டிப்பா கஷ்டப்பட தேவை இருக்காது. எல்லா வேலைகளையும் ஈஸியா முடிச்சுட்டாலும், இந்த கிச்சனுன்னு வந்துட்டா மட்டும் வேல முடியவே முடியாது. அது என்னமோ தெரியல, கிச்சன் வேலைய மட்டும் முடிக்கலாம்னு நெனச்சா, அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். காலையிலயே எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டு போறதுனால, ஈவினிங் அத வந்து வெளக்கறதுக்குள்ள எல்லாம் ட்ரை ஆயிருக்கும். அது வெளக்கறது ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். பசங்கள வீட்ல தனியா விட்டுட்டு போற எல்லா பேரண்ட்ஸுமே கண்டிப்பா இந்த விஷயத்த நெனச்சு கஷ்டப்படுவாங்க. அவங்க என்ன பண்றாங்க? சாப்ட்டாங்களா? அப்டின்னிட்டு. நானும் அதெல்லாம் நெனச்சு ரொம்பவே கஷ்டப்படுவேன். அதுலயும் மழை டைம்லலாம் விட்டுட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? மழையில வெளில வந்து நனைவாங்களா? அப்டின்லாம் நெனச்சு ரொம்பவே கஷ்டப்படுவேன். என்ன பண்றது? அப்டிதான் விட்டுட்டு போக வேண்டியதா இருக்கு. இதுக்கு முன்னாடி பசங்க கிட்ட ஒரு சின்ன ஃபோன் ஒண்ணு குடுத்துட்டு போவேன். இந்த சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆனாலும் கண்டிப்பா அதே தான் பண்ணியாகணும். பசங்க கிட்ட அதிகமா ஃபோன்லாம் குடுத்தது கிடையாது. அவங்க யூஸ் பண்ணதும் கிடையாது. ஸ்கூல் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு சில விஷயங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போதுமே பசங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா, என்கிட்ட வந்து கண்டிப்பா ஆர்க்யூ பண்ணவே மாட்டாங்க. என்கிட்ட கேட்டு பார்ப்பாங்க. ஒரு டைம் முடியலன்னு சொல்லிட்டுனா விட்டுருவாங்க. அதுக்காக அப்படியே விட்டுருவாங்களா? அவ்ளோ நல்ல பிள்ளைங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. உடனே என் தங்கச்சி கிட்ட போயிடுவாங்க. ஏன்னா, அவ கிட்ட கேட்டா கண்டிப்பா கிடைச்சிரும்ன்றது அவங்களுக்கு தெரியும். வீட்ல யாராவது ஒருத்தவங்களாவது ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும் அப்படின்றதுனால நான் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன் பசங்க கிட்ட. பசங்களாவே வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாலுமே, நான் எனக்கு ஒரு ஒரு டைம்ல அவங்கள நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்றோமோ அப்டின்ட்டு இருக்கும். இந்த வயசுலலாம் வீட்ல நம்ம வேல செஞ்சோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நாங்க ஃபர்ஸ்ட்டு வீட்லயே இருந்தது கிடையாது. ஹாஸ்டல்ல தான் ஃபுல்லா வளர்ந்தது. அதனால லீவுக்கு வந்தாலுமே வீட்ல எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. இந்த ஃபோன்லாம் யூஸ் பண்றது, வீடியோ எடுக்கிறதுலாம் எனக்கு இதுதான் புதுசுன்றதுனால சரியா என்னால பண்ண முடியல. போக போக கண்டிப்பா கத்துக்கிட்டு ஒழுங்கா அத என்னோட பெஸ்ட் குடுப்பேன். ஒரு ஒரு நேரம் இந்த மாதிரி நெறைய பாத்திரங்கள் விளக்கும்போது நினைப்பேன், நம்ம வீட்ல ஏன் இவ்ளோ பாத்திரம் இருக்கு? கம்மியா இருந்தா இவ்ளோ ஈஸியா இருக்கும் அப்டின்னிட்டு. அதுவே சில சமயத்துல ஏன் நம்ம கிட்ட இவ்ளோ கம்மியான பாத்திரம் இருக்கு? இன்னும் கொஞ்சம் நெறைய இருந்தா ஈஸியா இருக்குமேன்னும் நெனைப்பேன். இந்த மாரி டைம்லலாம் ஏதாவது பாட்டு கேட்கணும் அப்டின்னா, கண்டிப்பா இந்த அவ்வை சண்முகி படத்துல வர அந்த வேல 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 அந்த பாட்டு தான் கேட்கணும். ஏன்னா, அந்த மாதிரி வேல ஓடிக்கிட்டே இருக்கும் கிச்சன்ல வந்து நின்னுட்டா மட்டும். நம்ம வீட்ல கிச்சனுக்கு ஜாஸ்தி ஸ்பேஸ் கிடையாது. ரொம்ப சின்ன இடம் தான். அதனால நம்ம நார்மலா செய்ற வேலையே எனக்கு ரொம்ப பெருசா இழுக்கிற மாதிரி இருக்கும். இதுவே இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா, சீக்கிரமா முடிஞ்சிரும் அப்டின்ற மாதிரி இருக்கும். பசங்கள எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன்னா, இப்போலாம் இந்த வேலை இருக்கா, கண்டிப்பா அவங்க பார்த்துக்குவாங்க அப்டின்ற அளவுக்கு எனக்கு ஆயிடுது. அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சாச்சு. இது என்னுடைய நல்லதுக்காகன்றத தாண்டி பசங்களுடைய நல்லதுக்காக தான். அப்பதான் நம்ம இல்லாட்டினாலும் அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுலயும் இன்னைக்கு யாருடைய மெனு சொல்லி நம்ம சமைக்கிறோமோ, அவங்க தான் இன்னைக்கு வந்து கிச்சன்ல ஜாஸ்தி வேலை பண்ணுவாங்க. அது அவங்க 2 பேருக்குள்ள இருக்க அவங்களா பேசி வச்சுக்கிட்டது. இன்னைக்கு நான் கேட்கறத அம்மா பண்றாங்களா, அப்ப நான் தான் கிச்சன்ல அம்மா கூட இருப்பேன். அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருமே பேசி வச்சுக்கிட்டாங்க. அது எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஒரு சில ரகசியம்லாம் நமக்கு இருக்கும் வீட்ல. யார்ட்டயும் சொல்லாம வச்சிருப்போம். குறிப்பா ஏதாவது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, அத கண்டிப்பா சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி தான் நானும்.
எப்போதுமே அம்மா கேட்பாங்க, "இந்த நான்ஸ்டிக் பாத்திரம்லாம் ஏன் இவ்ளோ சீக்கிரம் வீணாகுது?" அப்படின்னுட்டு. நான் சொல்லவே மாட்டேன். அவங்களாவே என்னுடைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. "மத்த கரண்டி எதையும் யூஸ் பண்ணாதன்னு சொன்னா கேட்கிறியா? பண்ணதே இல்லன்னு சொல்ற. ஆனா பாரு நீ தான் பண்ற" அப்படின்ட்டு என்னுடைய வீடியோவ என்கிட்டயே காட்டுறாங்க. ஐயய்யோ! மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஆயிடுச்சு. இத்தன நாள் காப்பாத்தி வச்சிருந்த ரகசியத்த நானே போட்டு உடைச்சுட்டேன். நான் வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா, கண்டிப்பா பசங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும்? "அம்மா ஏன் இவ்ளோ சீக்கிரம் வந்தாங்க?" அப்படின்னு தான் நெனைப்பாங்க. ஏன்னா அது எனக்கே தெரியும். நானும் சும்மா இருக்க மாட்டேன். அவங்களையும் சும்மா இருக்க விட மாட்டேன். இத பண்ணணும், அத பண்ணணும்னு பண்ண வச்சுக்கிட்டே இருப்பேன். அதுவே நான் கொஞ்சம் டயர்டா வந்து உட்காந்துட்டேன்னா, அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். பேசிக்கிட்டே இருப்பாங்க. எந்த வேலையும் செய்யாம நானும் கம்முனு உட்காந்துட்டுருப்பேன். டெய்லி நடக்கிற இதே ரொட்டீன்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்துராதா? அப்படின்னுட்டு நெனைக்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். சேஞ்சஸ் அதுவா தானா வராது. நம்மளா ரெடி பண்ணா தான் போச்சு. என் தங்கச்சி வந்த உடனே எல்லாருமே சேர்ந்து கேரம் போர்டு ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. இது விளையாடும்போது எடுத்த ஒரிஜினல் வாய்ஸ் கிளிப்லாம் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவ்ளோ சிரிப்பீங்க. அவ்ளோ காமெடியா இருக்கும். எங்க யாருக்கும் ப்ராப்பரா விளையாட தெரியாது. என் தங்கச்சிக்கு விளையாட தெரியும். அவ இப்ப தான் பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக் குடுத்துட்டு இருக்கா. ஒரு ஹேப்பியான ஃபேமிலி அப்படின்றது தானா உருவாகுறது கிடையாது. நம்மளா உருவாக்கிக்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான எஃபோர்ட் போட்டு நம்மளா உருவாக்கிக்கணும். நம்ம வீடியோல நெறைய டைம் பார்த்துருப்போம். அது எல்லாத்தையுமே நம்ம ரியல் லைஃப்ல நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளா எல்லாத்தையுமே பண்ண ட்ரை பண்ணிக்கணும்.